அழகேஷ் நான் பிஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து ஒபல் பெட் சீரிஸோட எபிசோட் 3 அதை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா உங்களால் முடிஞ்சது அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பெல்லைக்கன் நாள் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வெளியில் நோட்டிஃபிகேஷன் ஆகும். இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 2 எபிசோட் போட்டுப்போம். அந்த எபிசோட பார்த்தீங்கன்னா தான் இந்த ஸ்டோரியை உங்களுக்கு நல்லா புரியும். முடிஞ்சளவுக்கு அதை பார்த்துருவாங்க. வழக்கம் போல இந்த எபிசோடும் நிறைய த்ரில்லிங்காக இருக்குது, சஸ்பென்ஸும் இருக்குது. முடிஞ்சளவுக்கு வெயிட் பண்ணி பொறுமையாக பாருங்கள். சரி வாங்க நம்ம கதை போகலாமா. எந்த எபிசோட்ல மூன் டெம்பிளோடைய ஒரு லேடியும் தண்ணிக்குள்ள நின்று அவ மேல இருக்கிற அந்த நிலாவை பார்த்துட்டு இருக்க. அவளுக்கு அதிர்ச்சி ஆகுறதுல ப்ளீஸ் நீங்க நல்லா தானே இருக்கீங்க, என்னாச்சு ஒமினர்ஸ் அந்த பிளேஃபுல் மூணுகளுக்கு என்னாச்சு, காஸ்மிக்கோடைய லாவையை திரும்ப எழுத போறாங்க, ஏதோ பெருசா நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அவனும் சொல்ல. இப்ப ஹீரோவா அந்த டிராகன் மேல பறந்து போயிட்டு இருக்க 7 ஹீரோஸ் என்கேன்மெண்ட் கண்டிப்பா இந்த இடத்துல தான் இருப்பானுங்க, அவனை உங்களை கொல்லாம விட மாட்டான்டா அப்படின்னு அவனு போயிட்டு இருக்க. ஒரு ஷிப்பு வந்து அவனை டிஸ்டர்ப் பண்ணதுல அவன் அப்படியே கீழே விழ நிலைமைக்கு போக, என்ன இது யாருடைய ஷிப்பு, நீ ஒரு வழியை வந்துட்ட பென்சல், ஆனா தப்பிக்க முடியாது, அட்டாக் பண்ண ரெடியா இருங்க சொல்லிட்டு அவளை அட்டாக் பண்ண. அவ அட்டாக் பண்றதுல ஹீரோவும் அப்படி கீழே விழலாம் பார்க்க. ஆஹா அவன் அப்படி கீழே வர போனான். இவங்க என்னவோ அப்படியே பிடிக்கலாம்னு நினைச்ச மாதிரி கீழே வர போறாங்க. அதிர்ச்சி வராங்க. மக்கள் கூடி இருந்து பயத்தில் நடுங்கி நின்று அந்த இடத்துல ஹீரோவும் அப்படியே விழ பார்த்தா அந்த 7 ஹீரோஸ் முன்னாடி தான் இருக்கான். நீங்க எங்க தான் இருக்கீங்களா, கேட் தரங்க. கேட்டு திறந்துட்டாங்க. 7 ஹீரோஸ் இந்த இடத்துல நோக்கி வந்துட்டு இருக்காங்க. கிளான் இங்கே இருக்க. ஹீரோக்கு முன்னாடி அவன் பார்க்கவே ரொம்ப வில்லத்தனமா நடந்துக்கிற மாதிரி தெரியுது. ஹீரோ அதோட அவனை விட்டு கொடுக்காம அவனை போயிட்டு கழுத்துல கத்தி வைக்கலாம்னு பார்க்க சடனா எவனோ ஒருத்தன் தடுத்துறான். என்ன இது, என்னால் நகர முடியல, என்னாச்சு, எவ்வளவு தெரியும் எப்படி பண்ணிட்டு சொல்லிட்டு ஒருத்தன் தான் ஹீரோவை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கான். என்ன அவன் சரி இன்னமும் நகரத்துக்கு ட்ரை பண்றான், எப்படி அவனால முடியுது, இதெல்லாம் காரணம் அந்த 3 தான். அந்த 3ஓட ஒளி மூலியமா தான் இவனுக்கு சக்தி கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் எல்லாருமே சேர்ந்து ஹீரோவை சிக்க வச்சுறாங்க. அவன் அப்படியே ட்ராப்ல மாட்டிக்கினா ஹீரோவை ஸ்வாட கீழே போட்டு பார்த்துட்டு இருக்க அமைதி ஆயிட்டான். கண்டிப்பா நல்லபடியா முடியும்னு நினைக்கிறேன். அந்த டெமி ஹியூமனுக்கு எவ்வளவு தெரியும் இப்படி பண்ணிருக்கலாம். லார்ட் கிளானுக்கு எதிர்த்து ஸ்வாட கழுத்துல வைக்கிற லெவலுக்கு எப்படி துணிச்சல் வரும். அவனை சும்மா விடாதீங்க, கொல்லுங்க சொல்லிட்டு மக்கள் எல்லாரும் ஆர்வம் பண்ணி கத்திட்டு இருக்காங்க. கிளான் உன்னை நான் சும்மா விட மாட்டேன். ஆனா கிளானும் ஒரு நிமிஷம் இந்த பையனை மன்னிச்சிடலாம், நம்ம நானும் இவனை மன்னிக்கிற நிலைமைக்கு தான் இருக்கேன். என்ன பேசுறாரு லார்ட் கிளான், உங்களே கொல்ல வந்தான் இப்படி சொல்றீங்க, எங்களால நம்ப முடியல, உங்களுக்கு இன்னும் புரியல. மக்கள் எல்லாரும் பார்டர் லேன்ஸை நோக்கி நகரத்துக்காக இப்போ ரொம்ப பிரச்சனை இருக்காங்க. காரணம் இதெல்லாமே நமக்கு வார்னிங் டைம்ஸ் தான். ஆனா இருந்தாலும் இந்த மாதிரியான சமயத்துல நம்ம எந்த விதமான சண்டைகளும் போடக்கூடாது. இந்த பையன் வேற ஒரு இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு என்ன நோக்கி அட்டாக் பண்ண வந்திருந்தாலுமே இப்ப இவன் நம்மளுடைய நிலத்துல இருக்கான். கண்டிப்பா இவனுக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்குன்றது நமக்கு நல்லாவே புரியுது இதுல இருந்து. அதனால இந்த நிலைமையில இவனை கொல்றதை விட்டு நம்ம மன்னிச்சு விடுவோம். நம்ம இவனை பனிஷ் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. நம்ம பண்ற பெரிய தப்பு அதுதான். இவன் நம்ம கிட்ட ஹெல்ப் தேடி தான் வந்திருக்கான்னு சொல்ல. இதை கேட்டு ஹீரோவும் என்னடா இவன் இப்படி பிளேட்டை மாத்தி பேசுறான்னு சொல்லிட்டு ஷாக்கா பார்க்க. எனக்கு நல்லாவே தெரியும் இந்த பையனுடைய பிரச்சனைகள் எந்த அளவுக்கு இருக்குன்றது. அதனாலதான் கோவத்துல இந்த மாதிரி ஏமால காட்டிட்டான். பட் இருந்தாலும் நம்ம போயிட்டு அவனை தண்டனை கொடுக்க முடியுமா, அவனுக்கு தான் நம்ம ஆறுதலா இருந்து ஹெல்ப் பண்ணணும். அதனால அவனும் அவங்க கிட்ட வந்து இந்த மாதிரி சொல்ல. மக்களும் இதை கேட்டுட்டு லார்ட் கிளான் உண்மையில ரொம்ப நல்லவரா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆர்வம் பண்ணிட்டு இருக்கேன். ஹீரோவும் கிளான் எனக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு, ஒண்ணு நான் முட்டாள்தனமா இந்த இடத்துக்கு வந்து உன்னை அழிக்க வந்துட்டேனா, அப்படி இல்ல இந்த மக்கள் முன்னாடி உன்னை நீ நல்லவனா காமிச்சுக்கிறியா. என்ன இது லார்ட் கிளான் வேணும்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாரும் இப்படி ஏங்குறாங்க. இந்த டெரிட்டோரியை கைப்பற்றதுக்கு இப்படி பண்றானுங்களா. ஆனா இதுக்கு முன்னாடி ஒரு கொலகாரன் 20 வருஷத்துக்கு முன்னாடி மக்கள் ஏன் இது புரிய மாட்டுது. அதுக்கப்புறம் அவனுக்கு ஷிப்ல இருந்து அந்த இடத்துக்கு கிளம்ப ஹீரோவை என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோ அட்டாக் பண்ண ஆளுங்களும் இன்னொரு பக்கம் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். ரோசன் நீங்க என்ன பண்றீங்க இந்த இடத்துல, அந்த பையனை ஃப்ரீயா விட்டாங்க அப்படி சுதந்திரமா எந்த ஒரு தண்டனை கொடுக்காம, அப்படியா உங்களால புரிஞ்சுக்க முடியாது. ஆமா அந்த டம்மி அம்மன் ஒரு சின்ன பையன் தானே, அவங்கள பத்தி எதனா தெரியுமா சொல்லிட்டு இவங்க விசாரிச்சுட்டு இருக்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் அந்த இடத்துல கிளம்பி போயிட்டு இருக்கான். அவனும் போயிட்டு இருக்கும் போது பின்னாடி பார்த்தா ஒரு கிரியேச்சர் மேல ஒரு ஆளை வந்து ஹீரோவை அப்படி பிடிச்சிட்டு போக. இன்னொரு பக்கம் ஷிப்ல ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு இருக்கு. அடிச்சா இங்க என்னதான் நடந்துட்டுன்னு யோசிச்சுட்டு அவங்களும் போகும்போது ஹீரோவை பிடிச்சு கொண்டு வந்து அந்த கிரியேச்சரும் அப்படியே இவங்களுடைய ஷிப்பை இடிச்சு முன்னோக்கி போக. யார் அது காய்ச்சல் எதுக்காக அவங்க கொண்டு போறாங்க. காய்ச்சலும் போகும்போது அவங்க கத்தி எடுத்து அவங்களும் அட்டாக் பண்ணலாம் பார்க்க. அடைச்ச அவன் சித்திரவான்னு சொல்லிட்டு தலைவன் போய் ஹெல்ப் பண்றான். அவங்க ஹெல்ப் பண்றதுல 2 பேருமே கிராஷ் ஆகி அப்படி கீழே காட்டுக்குள்ள விழுறாங்க. அப்ப இந்த பொண்ணு ஸ்வாட் எடுத்து கோயின்சல் சத்தடா இன்னைக்குன்னு சொல்ல. பிபி அந்த போயிட்டு இல்ல அவனை கொல்லாதீங்க, இங்க என்ன நடக்குது, அந்த ஸ்வாட் கண்டிப்பா இது இந்த இடத்துல நகரு இல்லைன்னா உன்னையும் சேர்த்து கொண்டுருவேன், உன்னையும் கொல்லணும் ஆசைப்படுறியா, என்னால நகர முடியாது, ஏன்னா நீ காய்ச்சல கொண்டுருவேன், எதுக்காக இப்படி பண்ற நீ, அவன் எங்களுக்காக நிறைய உதவி பண்ணிருக்கான், என்னோட லைஃப் நிறைய முறை காப்பாத்திருக்கான், ஆனா கொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கு. ஆனா அவ கேட்காம இவளையும் அட்டாக் பண்ண. டே கோயின்சல் ஏஞ்சு கூட அப்படி அவளும் கேட்டுட்டு இருக்க. அவளும் அட்டாக் பண்ணலாம் பார்க்கும்போது பிரின்சஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை கேட்டு இவனும் திரும்பி பார்க்க. பிரின்சஸா ஏ வெயிட் நீ இந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்க, அந்த கேள்வி நாங்க அவங்க கிட்ட கேட்கணும், நீங்க என்ன பண்றீங்க அப்பனா நீங்க சொல்றது வச்சு பார்க்கும்போது அந்த பையன் ஹீரோஸ் ஆஃப் பார்டர் லேண்ட்ஸ்ல இருந்து வந்திருக்கீங்களா. ஆமா அந்த பார்டர் லேண்ட்ஸ்ல இருந்து பழங்காலத்துல நிறைய படையெடுப்புகள் நடந்திருக்கு. 3 வாரங்கள் ஆயிடுச்சு. அந்த ஃபோர்ஸஸ்ல இருந்து இப்ப ரீசெண்டா ஒருத்தன் இந்த இடத்துக்கு வந்திருக்கான். ஆனா இவன் பார்க்கவே ரொம்ப ஸ்ட்ராங்கான தெரியலையே. இவன் ஸ்ட்ராங் இல்லன்றது நம்ம அதோட சொல்றதை நிறுத்திக்கணும். ஏன்னா ரியலாவே நாங்க அந்த இடத்துல பார்த்தோம். கிளான் கிட்ட அவன் சண்டை போடும்போது என்னது அவன் ஒரு சின்ன பையன் தானே. இன்னொரு பக்கம் வேடோ ஷாக் ஆகுறான். என்ன சொன்னீங்க லார்ட் கிராட்டை வந்து கொண்டுட்டானா, என்னால நம்ப முடியல. வேடு அதுக்காக தான் நான் இந்த இடத்துல இருந்தேன், அவருக்காக ரிவெஞ்ச் எடுக்க. இங்க பாருங்க நான் தான் 3rd பிரின்சஸ் ஆக்ட் ஆஃப் கஷர்லோண்டோ கிளானை சேர்ந்தவ. என்னுடைய பிரதர் கிராட்ஸோட லைஃப் எடுத்த உன்னை நான் சும்மா விட மாட்டேன். சாவடா கோயின்சல் சொல்லிட்டு அவளும் அட்டாக் பண்ண நிறுத்துங்க சொல்ல. அவ அட்டாக் பண்ணணும்னு நினைச்ச அடுத்த நிமிஷமே அது பிபி மேல அட்டாக்கும் விழான்னு போக ஹீரோ சடனா புந்து அதை அட்டாக் வாங்கிட்டு அதிர்ச்சி அவ அடிச்சா இந்த முறை மிஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு திரும்ப அட்டாக் பண்ண. ஆனா ஹீரோ பிபி தள்ளிட்டு இவளை அட்டாக் பண்ணலாம் பார்க்க. இவளோட மாஸ்க் எப்படி உடஞ்சிது. கழுத்துல கத்தி வச்சு ஹீரோ பாக்குற பார்வையிலேயே அப்படி பயந்துடுறான். அவளுக்கு நடுக்கமே கொடுத்துட்டு அப்படிக்கே விழ. பிரின்சஸ் சொல்லி பார்த்துட்டு இருக்க ஹீரோ அதோட மயங்கிறான். அதுக்கப்புறம் அந்த இடத்துலயே பக்கத்துல லேண்ட் கிரெவிட் மோலன் அப்படின்ற ஒரு சிட்டி இருக்கு. அந்த டவுன்ல வந்து
கேம்பெயின் தனியா வச்சிருக்காங்க இந்த மாதிரி அகதிகளுக்காக. அவங்க கிட்ட பேசி ஹீரோக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து இன்னொரு பக்கம் அவங்களும் சோகத்துல உட்காந்துட்டு இருக்காங்க எல்லாரும். அதுக்கப்புறம் அந்த டவுனுடைய மேயர் மாதிரி இருக்கிற ஒருத்தர் கிட்ட, சார் நீங்க கேட்ட மிலிட்டரியோட பயங்கரமான ஒரு ஆள் இந்த இடத்துக்கு கூட்டு வந்திருக்கும், அவர் நீங்க சந்திக்கணும்னு சொல்ல. அப்படியா, அவர் வந்ததுல சந்தோஷமா, உங்க மாதிரியான பவர்ஃபுல்லான ஆளுங்க இந்த இடத்துக்கு வந்து ரொம்ப நன்றி, எங்களுக்கு கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கும், அது மட்டும் இல்லாம உங்களோட உதவி தேவை. நைட் மீட்டி நான் சொல்லலாம் பார்க்க அவன் ஆள் யாருன்றது பார்த்துட்டு இவன் அது சேரான் அட்டா இவனா. அதுக்கப்புறம் கரண்ட்ல இப்போ இந்த இடத்துல அடிஷனலா டிராவலர்ஸ் நிறைய பேர் இந்த டவுன்ல தங்கிருக்காங்க. இது வந்து 7 years உடைய கேம்பெயின் விசிட்டேஷன். அப்படியா, அகதிகள் நிறைய பேர் இந்த இடத்துல தங்கிட்டு இருக்காங்களா, என்கிட்ட இதை விட்டுருங்க, இவங்க எல்லாரும் நான் கண்காணிக்கிற மேயர். இது எல்லாமே சென்ட்ரியன் கிராப்பனுடைய பொறுப்புல இருக்கும். இந்த டவுன்ல எதுவும் நடக்காம நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் புலம்ப. அதுக்கப்புறம் டவுன் உள்ள பார்த்தா பிபியும் தேவையான சாப்பாடு வாங்கிட்டு இருக்கு. அப்போ ஒருத்தனும், ஏய் நீ வந்து மிரரல் மிரியல், ஏய் இவனும், ஆமா நான் வந்து ஜெபியாஃப் ஹருகே குறுக்கே வில்லேஜ் சேர்ந்தவன், உன்னுடைய பேரு என்ன, என்னோட பேரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஏய் பிபி நீ நல்லா தானே இருக்குன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு வர. ஆமா யார் இவன், ஏ நீங்க 2 பேரும் ஒரே ரேஸை சேர்ந்தவங்களா பிபி, ஆட்டியா என்ன பண்றீங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பையனோட பேரண்ட்ஸும் வந்துட்டு இருக்காங்க. ஓ இந்த பொண்ணு இவங்க நல்லபடியா இந்த இடத்துல பார்த்து ரொம்ப நன்றி, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, இவங்களோட ஃபேமிலி சேர்ந்தவங்க தான் எங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காங்க, அதெல்லாம் நீங்க எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க, அதனால இந்த இடத்துல சந்திச்சிருக்கோம். பார்த்தா இவங்க மட்டும் தனியா இருக்காங்க இந்த இடத்துல. இருந்தாலுமே நாங்க இந்த இடத்துல பாதுகாப்பா தான் இருக்கும், ஏன்னா 7 years உடைய கேம்பெயின் வந்து இந்த இடத்துல ரொம்ப நல்லா தான் கொடுத்துட்டு இருக்காங்க, இவ்வளவு நல்லபடியா பார்த்துக்கிறது ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்ல. இது கேட்டு அவ்வளவு ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். ஏபிபி ஏன் நீ கூட என் கூட வந்துடக்கூடாது, நீ வந்தீங்கன்னா நம்மளுடைய ரேஸ் சேர்ந்து இன்னமும் நிறைய பேர் பார்க்கலாம், ஒன்னா சேர்ந்து வில்லேஜுக்கு போயிட்டு நம்ம புதிய வாழ்க்கையை உருவாக்கலாம், புதிய வில்லேஜ் நமக்கானது உருவாக்கிட்டோம்னா நமக்கு பிரச்சனை இருக்காது, நம்மளோட ரேஸ் இன்னமும் வளரும்ல, எனது நியூ வில்லேஜா. அதுக்கப்புறம் ஹீரோ கண்முழிச்சு பார்க்க, இவன் தான் நம்மளுடைய கிராட்டை கொண்டதுன்னு சொல்ல. ஆனா நீ என்னடா காயின்ஸலோட சைடு இருக்கன்ற, நீ என்னோட பிரதருக்கு லாயல்ட்டியா இருக்க மாட்டியா. போ நான் எப்பவுமே அவருக்கு லாயல்ட்டியா தான் இருக்கேன், அது மட்டும் எப்பவுமே நான் விட்டு கொடுக்க மாட்டேன். ஆனா லேடி ஹேட் இப்ப நிலைமையை புரிஞ்சுக்கோங்க, லார்ட் கிராட் இறந்ததுக்காக ஒரு அர்த்தமே இல்லாம ரிவெஞ்ச் எடுக்கிறதுல நீங்க உங்களோட வாழ்க்கையில் செலவழிச்சிட்டு இருக்கீங்க, இது ரொம்பவும் தப்பு. நான் கண்டிப்பா நான் அப்ப என்னதான் பண்றது, ஹீரோவை ஏஞ்சி நீ வேணா என்ன கொண்டுக்கோ, என்னோட லைஃப் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு அவன் சுவாட தூக்கி போட. ஹீரோக்கு இப்ப என்ன பண்ணுதுன்னு தெரியல, அவனோட மைண்ட் ஃபுல்லாவே இப்ப பிளாங்கா இருக்கு. ஏன்னா அவனுடைய குரோலான அவனை கொள்றது பார்த்தா அவன் என்னடா அந்த மாதிரி பேசிட்டு போறான் லார்ட் கிளான். அப்படியான்னு சொல்லிட்டு அவளும் ஷாக் ஆயிட்டு அந்த சுவாட எடுக்கணும்னு பார்க்க அடுத்த நிமிஷம் வெயிட் கொடுக்குற ஒரு அடியில தலைவன் கான்சியஸ்னஸ் கொஞ்சம் வரான். வெயிட் என்ன பண்ண கொஞ்சல், உன் முகத்தை நீயே பாரு, எதுக்காக நீ இப்படி வச்சிட்டு இருக்க, தேவையில்லாத யோசிச்சுன்னு குழப்பத்துல இருக்காது, உனக்கு என்ன உன்னுடைய கணக்கு மிச்சம் மீதி முடிக்காம இருக்கிறது ஒன்று இருக்கு, அந்த மேன் ஆஃப் தி பிளாக் ஸ்வாட். இந்த இதுல காய்ஞ்சல கொள்றதுக்காக இவங்க வந்து தரும், பட் உன்னுடைய ரிவெஞ்ச் இன்னும் முடியலடா, நீ சொன்னது எல்லாமே மறந்துட்டியா, உனக்காக இவங்களை நான் தடுத்து வச்சிருக்கேன், நீ என்னடா முட்டாள்தனமா பேசிட்டு இருக்க. அது மட்டும் இல்லாம நான் இங்க வந்ததுக்கான காரணமே ஒரு உமனை காப்பாற்றணும், அவங்க ஷரன் செகண்ட் பிரின்சஸ் ஆஃப் ஹவுஸ் ஆஃப் கெர்சுலோண்டோ, நீ யாரை கொன்னியோ கிராட் அவங்களுடைய அக்கா. சில மாசங்கள் ஆயிடுச்சு, நெய்பர்ஹுட்டா இருக்கிற பவர்ஃபுல்லான ஒரு கிளான் கூட அவங்களை கூட்டின்னு போயிட்டு அலைன்ஸ் பேச முடிவு பண்ணாங்க. நானும் அவங்களுக்கு கூட பாடிகார்டா போயிட்டு இருந்தேன் அந்த மிஷின்ல. பட் ஆனா சில தப்பான குரூப் உள்ள பூந்து ஷரனை கடத்திட்டாங்க, அவங்க எங்க இருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியல, பட் ஆனா கடத்த நாள் எனக்கு நல்லாவே தெரியும் சொல்ல. என்னது கடத்திட்டாங்களா, அதுக்காக தானே உன்னோட ஹெல்ப் தேவைன்றேன், உன்னோட பலம் எனக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பா அவங்களை காப்பாத்திரும் காய்ஞ்சல், புரியுதா, உன்னோட உதவி எனக்கு தேவைன்றேன், கூடவே அந்த பிளாக் ஸ்வாடையும் நீ பழி வாங்கலாம், நான் என்னுடைய ஷரன் உமனை ரெஸ்கியூ பண்ணணும்னு ஆசைப்படுறேன், அதுக்காக நீ உதவி பண்ணு ப்ளீஸ். அதோட 3 நாளையே ஹீரோவும் நல்லபடியா ரெக்கவர் ஆயிட்டு கொஞ்சம் தெளிவா இருக்கான். காய்ஞ்சல் என்னடா இதுல சூப்பர் இருக்கு, கொஞ்சம் போய் சாப்பிடு, என்னடா பார்த்துட்டு இருக்க, இங்க பாத்தியா எப்படி இருக்கேன் ட்ரெஸ், செஃபிஸோடைய மாமோதி எனக்காக உருவாக்கி கொடுத்தாங்க, சூப்பரா இல்ல இது, பார்க்கவே நல்லா இருக்கு, நான் இந்த இடத்துல செஃபிஸோட ஃபேமிலி கூட போய் சேர்ந்துருவேன்டா கூடிய சீக்கிரத்துல, நீ நான் எல்லாமே ஹாப்பியா இருப்பேன் அப்படின்னு அவங்களும் பேசிட்டு இருக்கும் போது ஹீரோவும் எவனோ அதை சென்ஸ் பண்ணிட்டு அந்த இடத்துல பார்த்தா இந்த பல்கனால வந்திருக்கான். ஆஹா லிட்டில் பிபி எப்படி இருக்க, நல்லா இருக்கேன், ஏய் சென்ட்ரியான் நீங்க நல்லா இருக்கீங்களா. ஹீரோவும் ஷாக் ஆயிட்டு யாரோட மாதிரி பார்க்க, ஏஞ்சல் இவர் தான் லேண்ட் கிரேவ்ஸ் மிலிட்டரியோட சென்ட்ரியான் கர்ப்ரேன், இவர் தான் என்னுடைய நியூ செட்டில்மெண்ட்டுக்காக எஸ்கார்டா வந்தவர். ஏஞ்சல் ஒழுங்கா கூட எதுவா இருந்தாலும் தேவையா பண்ணுவா. அப்படியா இந்த பையன் பார்க்கவே பிரமாதமா இருக்கான் அப்படிங்கிற மாதிரி அவன் கொஞ்சம் செய்ய நடந்துக்கு. ஹீரோக்கு யாரா மாதிரி அவன் பார்த்துட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் வெயிடும் இந்த ஆளை பார்த்துட்டு இந்த ஆளா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆவேன். இன்னொரு பக்கம் வேற ஒரு இடத்துல இந்த கேம்பெயினை போட்டு வச்சிருக்கிற முக்கியமான ஆளுங்களையே அங்க இடத்துல ஒரு சில பொண்ணுங்களை கடத்தி வச்சு மிரட்டிட்டு இருக்காங்க. தேகிறவங்க முடிக்கணும் யாரா இதுன்னு பார்க்க நம்ம ஷெஃபி தான் அந்த இடத்துல வந்து முதல்ல இருந்து இங்க நடக்கிற விஷயத்தெல்லாம் பார்த்துடுறான். அந்த பையனை விட்டுறாதீங்க அவனை கொண்டுடுங்க, அவன் எல்லாத்தையும் பார்த்துடுறான்னு சொல்ல அவன் அந்த இடத்துல ஓடி வரேன். இன்னொரு பக்கம் வெயிட் வந்து இந்த ஆளு கூட சண்டை போட ஆரம்பிக்கிறான். டேய் அவங்க கிட்ட வெளியே வாடா. வெயிட் என்ன பண்றேன், அவனும் புலம்புறான். டேய் நான் உனக்கு எதிரி கிடையாதுடா, நானும் ஃப்ரெண்டு தான்டா, ஏன்டா இப்படி பண்றீங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். இல்லடா நான் பார்த்தேன் உன் கூட நிறைய சோல்ஜர்ஸ் கூட என்னுடைய ஷரனை வந்து நீங்க கடத்தின்னு போயிருந்தீங்க, என்னடா பண்ணீங்க, அவன் உங்ககிட்ட தானே இருக்கான்னு சொல்லிட்டு இவனு கேட்டுட்டு இருக்கேன். டேய் யாரடா சொல்ற, எனக்கு யாருமே தெரியலடான்னு சொல்லிட்டு அவன் புலம்பிட்டு இருக்கேன். டேய் என்ன பொறுத்த வரைக்கும் நான் எல்லாரையும் ப்ரொடெக்ட் பண்ணடா, நான் பொண்ணுங்களை எந்த அளவுக்கு மதிக்கிறது தெரியுமா, ஏன்டா நீ இந்த மாதிரி நடந்துட்டு இருக்க, உனக்குள்ள இருக்க அந்த கெட்டவங்களை வெளி கொண்டு போ, ஏன் இப்படி நடிச்சிட்டு இருக்கேன் அவனுக்கு. டேய் நான் ஒண்ணு கெட்டவன் கிடையாதுடா, நான் நல்லா வந்தேன்டா, ஏன்டா இப்படி பண்றீங்கன்னு சொல்லிட்டு அவன் புலம்பிட்டு அவனோட கையில வந்து அப்படி அறுத்து விட. இது வாய்ப்பு இல்லை, என்னடா இவன் சாக்கவன் சென்ட்ரியான் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க சொல்ல. என்னடா ஆச்சு உனக்கு செஃபி. அதுக்கப்புறம் அந்த மேயரோட கூட இருந்த ஆளுங்க வந்து நம்ம செஃபியை கொலை பண்ணலாம்னு வந்திருப்பாங்க. ஏய் இந்த ஆக்டோபஸ் எங்க என்ன பண்றான், டேய் ஓரம் வாடா, அந்த பையனை எங்க கூட கொடுத்துடு. எதுக்குடா என்ன பார்த்து ஆக்டோபஸ் சொன்னீங்க சாவங்கன்னு சொல்லிட்டு அவன் 4-5 பேர் தூக்கி ஒரே அடி அடிக்கிறான். என்னடா இது, ஆஹா நல்லது கேளு, டேய் நல்லா தானே இருக்கீங்க, பெரிய தரமா அடிக்கிறா, ரொம்ப நன்றி சென்ட்ரியான், நீ ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆனாரு. அப்படியா ரொம்ப தேங்க்ஸ் தம்பி, என் கூட வர முடியுமா சென்ட்ரியான், ஏன்னா காட்டுக்கு நடுவில் ஒரு சில பேர் எங்களோட இனத்தை சேர்ந்தவங்களே ஒரு சில பேர் கடத்தி வச்சு ஏதோ மிரட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு அவனும் பேசலாம்ல, உன் வாயை மூடுறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு இன்னமும் நிறைய ஆட்கள் வந்துடுறாங்க. அந்த குழந்தைய எங்க கிட்ட கொடுத்துரு வாழணும் ஆசகத்துல. சென்ட்ரியான் பரவாயில்ல நான் பாத்துக்கிறேன். டேய் நான் யாரும் தெரியல, நான் தான் ஜெரப்பன் சென்ட்ரியான் ஆஃப் தி லேண்ட் கிரேவ்ஸ் உடைய மிலிட்டரி, நான் ஸ்வான் பிரதர்ஸ் அண்ட் மோஸ்ட் லாயல் சபார்டினேட் ஆஃப் தி கமாண்டர், என் கையில இருக்க ஆயுதத்தை பாருங்கடான்னு சொல்லிட்டு அவனும் அடையாளத்தை காமிக்க. ஏய் அது வந்து லேண்ட் கிரேவ்ஸ் உடைய முக்கியமான கெஸ்ட் சோடரா, அவன் கிட்ட இருக்குன்னா கண்டிப்பா நம்ம அவனுக்கு மரியாதை கொடுத்து தான் ஆகணும். என்னடா மரியாதை கொடுக்கணும்னு சொல்லிட்டு இன்னொருத்தரும் ஒரு சோட எடுத்து காமிக்க.
ஃபார்குடைய சபார்டினேட்டான். அப்ப ஈஸியா இதை செட்டில் பண்றோம்னு சொல்லிட்டு அவனும் ஒண்ணு காமிக்க என்னால நம்ப முடியல. இவன் கிட்ட எப்படி அந்த டேஞ்சர் மார்க் இருக்கிற கிரஸ்ட் இருக்கு, என்ன மாதிரி முக்கியமான ஆளுங்க கிட்ட தான் இருக்கணும். அப்ப நான் கண்டிப்பா எவனும் ஒருத்தனா இருப்பான். ஃபார்கோ வந்து சீக்ரெட் மிஷனுக்காக இதை கொடுத்தாங்க. வேற என்ன சொல்ல வேண்டியது இருக்கா? லேண்ட் கிரேவ் ஆக்டோபஸ் 7 ஹீரோஸ்க்காக இந்த இடத்துல நாங்க ப்ரொடெக்ட் பண்றோம். எந்த காரணத்துக்காகவும் நீங்க என்ன சொன்னாலும் ஏத்துக்க முடியாது. இப்ப என்ன பண்ணுவீங்க? இந்த 7 ஹீரோஸ் உடைய ஆளுங்களா வாங்கடா நீங்களா நாங்களா மோதிடுவோம் சொல்லிட்டு 2 பேரும் தயாரா இருக்கு. நம்ம சென்ட்ரியானால எதுவுமே பண்ண முடியாது. அவன் பயப்படுறான். எதுவுமே பண்ண முடியாது, அந்த பசங்களை ஒப்படைக்கணுமா சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கு. சென்ட்ரியான் அழவே ஆரம்பிச்சான். என்ன அழுவுற? வீராபா பேசினது அதெல்லாம் எங்க போச்சு? பாய மூடுங்கன்னு சொல்லிட்டு அவன் கத்து. அந்த பையனை எங்க கிட்ட கொடுத்தேன் உயிரோட போயிடலாம் சொல்லிட்டு செஃபி அட்டாக் பண்ணலான்னு வரேன். நிறுத்துங்கடான்னு சொல்லிட்டு இருக்கு. அடுத்த நிமிஷமே ஹீரோ வந்து செஃபி அட்டாக் பண்ண ஆளுங்களை வெட்டி போடுறான். எல்லாருமே ஒரு நிமிஷம் பார்த்து ஷாக் ஆகும். அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ பிடிச்சுன்னு கமெண்ட் சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோல இருக்கும் பிடிச்சிக்கணும். பிடிச்சிருந்தா லைக்கப்பட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அது கூட இருக்க பெல்லைக்கன் ஆல் வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோமே நோட்டிஃபிகேஷன் வரும். வழக்கம் போல இந்த எபிசோட வேலை இருக்கும். முடிஞ்சது யாரும் ஸ்கிப் பண்ணாம பொறுமையா பார்த்துப்பீங்க நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சவங்க எல்லாமே லைக் போட்டு கமெண்ட்ல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணுங்க. சரிங்க, நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம்.